Good morning students. Class 12th standard lesson 5 subject economics monetary economics. Today let us see meaning of deflation, disinflation and stagflation. So first one deflation. Deflation என்ன மீனிங் அப்படின்னா பண வாட்டம். முதல்ல இன்ஃப்ளேஷன் பார்த்தோம். இன்ஃப்ளேஷனா என்ன அர்த்தம்? பண வீக்கம். அந்த பண வீக்கத்தில் நம்ம என்ன பண்ண நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? லாஸ்ட் கிளாஸில் க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன், வாக்கிங் இன்ஃப்ளேஷன், ரன்னிங் இன்ஃப்ளேஷன் அண்டு ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பண வாட்டம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டீஃப்ளேஷன். Okay, the essential feature of deflation is falling price, reduced monetary supply and unemployment. Though falling prices are desirable at the time of inflation, such a fall should not lead to the fall in the level of production and employment. But if prices fall from the level of full employment, both income and employment will be adversely affected. Okay, first என்ன சொன்னேன்? டீஃப்ளேஷன் அப்படின்னு சொன்னேன். பணவாட்டம். பணவாட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? அது விலைவாசி குறைதல், குறைந்த பண அடிப்பு, அப்புறம் இது இல்லாமல் அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு இன்மை, இது எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த டீஃப்ளேஷனுடைய முக்கியமான ஒரு இயல்புகள் அப்படின்னு சொன்னேன். ஓகே, பணவாட்டத்தின் போது என்னாகும் அப்படின்னா விலைவாசி வந்து குறையும். இதனால என்ன இருக்கும் அப்படின்னா கன்சியூமர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விலைவாசி குறையிறதுனால கன்சியூமருக்கு வந்து விரும்பத்தகுந்த ஒன்றா தான் இருக்கும். என்ன விலைவாசி குறையுது, நம்ம நிறைய வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த விலைவாசி அந்த குறைவு என்ன பண்ணும் அப்படின்னா கூடவே அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் அது என்ன பண்ணும்? குறைச்சிடும். ஆனால் அந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை என்ன பண்ணக்கூடாது அப்படின்றாங்க அப்படின்னா குறைக்க கூடாது. அப்போ முழு வேலை வாய்ப்புகளை என்ன பண்ணும்? அதாவது முழு வேலை வாய்ப்பு உள்ள நிலையில தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விலைவாசி வந்து குறையணும். அந்த மாதிரி முழு வேலைவாய்ப்பு இருக்கும் பொழுது விலைவாசி குறைஞ்சதுன்னா வேலை வாய்ப்பில் என்ன பண்ணாதுன்னா விரும்பத்தகாத விளைவுகளை வந்து இது ஏற்படுத்தும். அப்படிங்கிறது தான் டீஃப்ளேஷன். ஓகே, த எசென்சியல் ஃபியூச்சர் ஆஃப் த டீஃப்ளேஷன் இஸ் ஃபாலிங் ப்ரைசஸ், ரெடியூஸ்ட் money supply and unemployment. Though falling prices are desirable at the time of inflation, such a fall should not lead to the fall in the level of production and employment. But if prices fall from the level of full employment, both income and employment will be adversely affected. Okay, next disinflation. Disinflation என்ன சொன்ன? மீள் பணவீக்கம் அப்படின்னு அர்த்தம். Disinflation is the slowing down the rate of inflation by controlling the amount of credit, that is bank loan, hire purchase available to consumers without causing more unemployment. Disinflation may be defined as the process of reversing inflation without creating unemployment or reducing output in the economy. Disinflation meaning என்ன சொன்ன அப்படின்னா மீள் பணவீக்கம் அப்படின்னு சொன்னோம். இந்த வேலை வாய்ப்பை பாதிக்காத வகையில் கடன்களை என்ன பண்ணும் அப்படின்னா தவணை முறை கொள்முதல், அதாவது வங்கி கடன், பேங்க் லோன், அப்புறம் என்ன ஹியர் பர்ச்சேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தவணை முறை கொள்முதல் முறைகளை என்ன பண்ணும் அப்படின்னா கட்டுப்படுத்துவதன் மூலம் இது என்ன ஆகும் அப்படின்னா அப்போதான் வந்து இந்த டிஸ்இன்ஃப்ளேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா குறைஞ்சு வரும். அப்போ டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ வேலை வாய்ப்பின்மையை ஏற்படுத்தாமலும் உற்பத்தி அளவுகள் குறையாமலும் பணவீக்கத்தை திரும்பும் செயல்முறையே என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? டிஸ்இன்ஃப்ளேஷன் இஸ் த ஸ்லோயிங் டவுன் த ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் by controlling the amount of credit, that is bank loan, hire purchase available to consumers without causing more unemployment. Disinflation may be defined as the process of reversing inflation without creating unemployment or reducing output in the economy. அதாவது என்னன்னா வேலை வாய்ப்பை வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, கொஞ்சம் கூட பாதிக்காத வகையில தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கடன்களை வந்து இந்த பேங்க் லோனாக இருக்கட்டும் இல்லை இந்த ஹியர் பர்ச்சேஸ் வாட் எவர் மேபி இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டுப்படுத்துவதன் மூலம் என்ன பண்ணோம் அப்படின்னா பணவீக்கம் வந்து குறைந்து வரும். அந்த மாதிரி குறைஞ்சி வரதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன முக்கியமாக என்ன அப்படின்னா வேலை வாய்ப்பின்மையை வந்து என்ன பண்ணணும் ஏற்படுத்தக்கூடாது. கண்டிப்பாக அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை வரவும் கூடாது. அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்க உற்பத்தி அளவும் என்ன பண்ணக்கூடாது குறையாமலும் இருக்கணும். அந்த ரெண்டையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி பணவீக்கத்தை வந்து திருப்பும் செயல்முறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்இன்ஃப்ளேஷன். அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்க ப்ரொடக்ஷனும் வந்து பாதிக்காத வகையில் வந்து இருக்கணும். அதுக்கு பேர் தான் டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாக்ஃப்ளேஷன் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப்
stagnant economic growth, high unemployment and high inflation. அதாவது தேக்க வீக்கம். ஓகே, ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்னா தேக்க வீக்கம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து பொருளாதார வளர்ச்சியில என்ன பண்ணுதா, தேக்க நிலையும் வேலை வாய்ப்பின்மையும் அதிக அளவிலான பணவீக்கமும் ஒன்றிணைந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம். அது ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்னா பொருளாதார வளர்ச்சியில தேக்க நிலை, அதாவது கண்டிப்பா ஒரு தேக்க நிலையும் ஏற்படுத்தக்கூடாது, அந்த தேக்க நிலையும் இல்லாம வேலை வாய்ப்பின்மை இல்லாம அதிக அளவுல பணவீக்கமும் இல்லாத ஒரு ஒன்றிணைந்த சூழ்நிலையில வருதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷன் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் stagnant economic growth, high unemployment and high inflation. Okay, next topic என்னன்னு பாத்தீங்களா, trade cycle. The economic activity in a capitalist economy will have its periodic ups and downs. The study of this ups and downs is called the study of business cycle or trade cycle or industrial fluctuation. Trade cycle அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது வாணிப சுழற்சி அப்படின்னு சொல்றோம். ஓகே, பிசினஸ் சுழற்சி அப்படின்னு சொல்ல ஒரு முதலாளித்துவ அமைப்பு முறையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொருளாதார நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏற்ற இறக்கத்தோட தான் வந்து இருக்கும். அதாவது சீரான கால இடைவெளியில் இந்த வகை எப்படி இருக்கும் அப்படின்னா ஏற்ற இறக்கம், அதாவது ஒரு ரெகுலாரிட்டி பீரியட்குள்ளே எப்படி இருக்கணும், ஏற்ற இறக்கம் இருந்தது அப்படின்னா இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரேட் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். தொழிலில் இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் இருந்தது அப்படின்னா அதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன் எ கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி வில் ஹாவ் இட்ஸ் periodic ups and downs. The study of these ups and downs is called the study of business cycle or trade cycle or industrial fluctuation. Okay, first meaning of trade cycle. Trade cycle na enna meaning பார்க்கலாம். The trade cycle refers to oscillation in aggregate economic activity, particularly in employment, output, income, etc. It is due to the inherent contraction and expansion of the elements which energize the economic activities of the nation. The fluctuations are periodical, differing in intensity and changing in its coverage. Okay, அதாவது ட்ரேட் சைக்கிள் வாணிப சுழற்சியினுடைய பொருள் என்ன, மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வேலை வாய்ப்பு, உற்பத்தி, வருமானம் இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஒட்டுமொத்தமான பொருளாதார நிலையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ட்ரேட் சைக்கிள் அப்படின்னு சொல்லி அக்ரிகேட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல ஏற்படக்கூடிய ஒரு அலைவுகள் அல்லது சுழற்சி அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து என்ன சொல்றோம்னா வாணிக சுழற்சி அப்படின்னு. ஒரு நாட்டினுடைய பொருளாதார நடவடிக்கைக்கு என்ன ஊக்கமளிக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் ஊக்கமளிக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா, உள்ளார்ந்த சுருக்கம், அப்புறம் விரிவாக்கத்தினால என்ன பண்ண அப்படின்னா அதாவது ஒரு நாட்டில் வந்து ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஊக்கமளிக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான். அந்த ஊக்கமளிக்கிற விஷயம் எப்படி இருக்குன்னா அதனால நம்ம ஒரு விரிவாக்கம் செய்கிறோம், பிஸ்னஸ்லையோ இல்லை மற்ற விஷயங்களையோ ஒரு விரிவாக்கம் செய்கிறோம். அந்த விரிவாக்கம் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு சுழற்சி அது என்னென்ன இடைவெளியில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அது மாறுபட்ட தீவிரத்தன்மை கொண்டவையாக இருக்கும். இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே வந்து செயலாக்க எல்லைக்கு வந்து அப்பாற்பட்டதாக தான் இருக்கும். இதுதான் மீனிங் ஆஃப் trade cycle. So trade cycle refers in oscillation in aggregate economic activity, particularly in employment, output, income, etc. அதாவது எந்த aggregate demand எதன் அடிப்படையில் இருக்கும் பாருங்க, in employment, output and income. So it is due to the inherent contraction and expansion of the elements which energize the economic activities of the nation. The fluctuations are periodical. அந்த ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்குங்கிறாங்க, பீரியாடிக்கலாகவும் இருக்கலாம், differing in intensity and changing in its coverage. ஓகே, அந்த fluctuations எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அந்த ஏற்ற இறக்கங்கள் என்ன சூழ்நிலைக்கு ஏற்ப இருக்கும் அப்படின்னா பீரியாடிக்கலாகவும் இருக்கலாம், differing in intensity and changing in its கவரேஜ், அதாவது குறிப்பிட்ட கால இடைவெளியில வரும். இன்னொன்று என்ன சொல்றோம், மாறுபட்ட தீவிர தன்மை கொண்டவை, அதுதான் இன்டென்சிட்டி, டிஃபரிங் இன் இன்டென்சிட்டி அண்ட் சேஞ்சிங் இன் இட்ஸ் கவரேஜ் அப்படின்னா அந்த தீவிரத்தன்மை கொண்டவை. அதில் வந்து அதனுடைய செயலாக்க எல்லைகள் எப்படி இருக்கும் அப்படின்றாங்கன்னா மாறுபட்டவையா இருக்கும். ஓகே, இதுக்கு ஜேஎம் கேன்ஸ்னுடைய டெஃபினேஷன் என்ன, a trade cycle is composed of periods of goods trade characterized by rising prices and low unemployment, percentages altering with periods of bad trade characterized by falling prices and high unemployment percentages. இது யாருடைய டெஃபினேஷன் அப்படின்னா கீன் அவருடைய ஜேஎம் கீன்ஸ் அவருடைய டெஃபினேஷன். என்ன சொல்ல, உயர்கின்ற விலையையும் அதாவது கம்மியாக கூட வேலையற்றோருடைய பர்சன்டேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட் பர்சன்டேஜ்
அதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நல்ல ஒரு வாணிப காலங்களையும் குறைகின்ற விலைகளையும் மிகுதியான என்ன சொல்ற வேலையில்லா திண்டாட்டத்தையும் அதாவது வேலையில்லா திண்டாட்ட சதவீதத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு பேடு ட்ரேடு தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரேடை உள்ளடக்கி இருந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ட்ரேட் சைக்கிள். ஓகே, ட்ரேட் சைக்கிள் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பீரியட்ஸ் ஆஃப் கூட்ஸ் ட்ரேட் கேரக்டரைஸ்ட் பை ரைசிங் ப்ரைசஸ். ஓகே, எப்படி சொல்றாங்க பாருங்க, ரைசிங் ப்ரைசஸ் விலைவாசி ஏறுறது அண்ட் லோ அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கணும், லோ அண்ட் அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட்டினுடைய பெர்சன்டேஜ் எப்படி இருக்கும்னா கம்மியா இருக்கணும். அதே நேரத்தில் என்ன சொல்றாங்க பாருங்க, ஆல்டரிங் வித் பீரியட்ஸ் ஆஃப் பேட் trade characterized by falling prices and high unemployment percentages. அப்போ அந்த மாதிரி ஒரு ரொம்ப வேலையில்லா திண்டாட்ட சதவீதத்தை வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் பண்ணக்கூடிய ட்ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ட்ரேடாக இருக்காது. அப்படிங்கிறது யாருடைய டெஃபினேஷன்னா ஜேஎம் கெய்ன்ஸ் அவருடைய டெஃபினேஷன். ஓகே, இப்போ இந்த ட்ரேட் சைக்கிளுடைய ஃபேஸஸ் பார்க்கலாம். மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்களா 4 ஃபேஸஸ் இருக்கும். பூம் ஆர் ப்ராஸ்பரிட்டி ஃபேஸஸ், ரெசிஷன் அண்டு டிப்ரெஷன், இன்னொன்று என்ன சொல்கிறான் அப்படின்னா இன்னொன்று ரெக்கவரி. மொத்தம் பார்த்தீங்களா இந்த ட்ரேட் சைக்கிள் பார்த்தீங்களா 4 ஃபேஸஸை வந்து உள்ளடக்கியதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பூம் ஆர் ப்ராஸ்பரிட்டி ஃபேஸ் அப்படின்னு சொல்கிற. பூம்னாவே என்ன, பூமுக்கு என்ன மீனிங் நம்ம சொல்ல போகிறோம், சந்தோஷம், ஹாப்பி, அதாவது பூரிப்பு அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் இல்லையா. இங்கேயும் வந்து பூம் ஆர் ப்ராஸ்பரிட்டி ஃபேஸ் அப்படின்னா என்னென்னா இந்த full employment and the movement of the economy beyond full employment is characterized as boom period. During this period there is hectic activity in economy, money wages rise, profit increases and interest rates goes up, the demand for bank credit increases and there is all round optimism. ஓகே, பூரிப்பு கட்டம் அப்படிங்கிறது என்ன, நீண்ட கால இயல்பான வளர்ச்சி நிலைக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னா பொருளாதார நடவடிக்கைகள் உயர்ந்துக்கிட்டே வருது. அந்த மாதிரி உயர்ந்துக்கிட்டே வரும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா முழு வேலை வாய்ப்பு நிலையை வந்து தாண்டுவது. ஓகேவா, இந்த மாதிரி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது அப்படின்னா இதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பூம் பீரியட், அதாவது வளர்ச்சி கால கட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் பாருங்கள், பொருள் உற்பத்தி, பணக்கூலி, லாபம், வட்டி, இதெல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா வட்டி விகிதங்கள் இது எல்லாமே உயரும். வங்கி கடனுடைய தேவைகளும் என்ன ஆகும், இதனால ரைஸ் ஆகும். பொதுவாக என்ன பண்ண எல்லா எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் அது லோயர் கிளாஸ், அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ் எல்லாத்துக்கிட்டையுமே என்ன பண்ணும் அப்படின்னா நம்பிக்கைகள் வந்து உயரும். இப்போ வளர்ச்சி கட்டத்தின் உச்சத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு பூரிப்பு நிலை வந்து தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பூரிப்பு நிலையில் என்ன பண்ணணும், எல்லா பொருளாதார நடவடிக்கைகள் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஆப்டிமிசம் அப்படின்னா ஒரு உச்ச நிலையை வந்து அது அடையும். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க பூம் ஆர் prosperity phases. Okay, the full employment and the movement of the economy beyond full employment is characterized as boom period. During this period there is hectic activity in economy, the money wages rise, profit increases and interest rates goes up, the demand for bank credit increases and there is all around optimism. ஓகே, இந்த மாதிரி ஒரு இது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி வரும் அப்படின்னா ஒரு நீண்ட கால இயல்பான வளர்ச்சி நிலைக்கு மேலே ஒரு பொருளாதார நடவடிக்கைகள் என்ன பண்ணும் அப்படின்னா உயர்ந்து இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நமக்கு எப்படி இருக்குன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது அந்த பூம் பீரியடினுடைய ட்ரேட் சைக்கிள் வணிப சுழற்சியில் பூம் பீரியடில் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சந்திக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்களா ரெசிஷன் என்னென்ன அப்படின்னா பின்னிறக்கம் அப்படின்னு சொல்கிறது. The turning point from boom condition is called recession. This happens at a higher rate than what was earlier. Generally, the failure of a company or bank bursts the boom and brings a phases of recession. Investment are drastically reduced, production comes down and income and profit decline. There is panic in the stock market and business activities show signs of dullness. Liquidity preference of the people rises and money market becomes tight. ஓகே, பின்னிறக்கம் அப்படின்னு சொல்கிறோம். வளர்ச்சியினுடைய உச்சத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பூம் பீரியடை நம்ம வந்து பண்ணுறோம் இல்லையா. அப்போ அந்த பூம் பீரியடில் அந்த மீதி இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அடுத்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம எப்பயுமே சொல்லுவோம் ஒரு சர்டன் சேச்சுரேஷன் பாயிண்ட் அடைச்சிட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம கண்டிப்பாக டெஃபினட்டாக கீழே இறங்கி தான் வருவோம். அதே சுச்சுவேஷன் தான் இங்கேயும். அந்த பூம் பீரியடை நம்ம அடைஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழ்நோக்கி தான் திரும்புகிறோம். அப்போ வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பின்னோக்கி திரும்புவது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பின்னிறக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கட்டத்தில் எப்படி இருக்குன்னா உற்பத்தி, நம்ம அந்த வேஜஸ்
சார்ஜஸ், பணக்கூலி, லாபம், வட்டி இது எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிக்கும், ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். பூம் பீரியட்ல எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆனா ரெசிஷன் பீரியட்ல என்ன பண்ணும், எல்லாமே டிக்ரீசஸ் நிலையை தான் வந்து அடையும். அப்ப நிறுவனங்கள்ல என்ன பண்ணுவாங்க, என்டர்பிரைசஸ் எல்லாமே கண்டிப்பா தோல்வி அடைய துவங்கும். இதனால வணிகர்கள் என்ன பண்ணுவாங்க, அது அகலமா கால் வைக்கக்கூடிய அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்மி பண்ணிப்பாங்க, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம ரொம்ப பெரிய லெவலில் நம்ம வந்து என்டர்பிரைசஸை வந்து பண்ணணும் அப்படின்னு, அதாவது நல்ல ஒரு குட் என்டர்பிரனராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து தவிர்த்துருவாங்க, அதையெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஓகேவா, நம்பிக்கை அதாவது எவ்வளவு வந்து நம்பிக்கை இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா அவநம்பிக்கைகள்லாம் வந்து தோன்ற ஆரம்பிக்கும். இதன் காரணமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதலீட்டை பெருமளவுக்கு வந்து குறைக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா தொடர்ந்த உற்பத்தி, வருமானம் இது எல்லாமே என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா குறைஞ்சிரும். பங்கு சந்தையில், அதாவது மார்க்கெட் சொல்கிறோம் இல்லையா, நம்ம என்ன மார்க்கெட், அதை ஷேர் மார்க்கெட், இதுலாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா ரொம்ப பெருமளவில் என்ன பண்ணோம் அப்படின்னா வீழ்ச்சியை வந்து அடைய ஆரம்பிக்கும். இதனால டெஃபினட்டாக என்ன சொல்லணும், நம்ம அந்த வாணிப இது வந்து சுழற்சி, அதாவது ட்ரேட் சைக்கிள் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா வீக்காக ஆரம்பிக்கும். இதனால மக்களுடைய என்ன ஆகும், அந்த லிக்விடிட்டி, நீர்மைத்தன்மை அதிகரித்து பணத்தை என்ன பண்ணுவாங்க, ரொக்கமாக கையில் தான் வச்சுக்கணும்னு நினைப்பாங்களே தவிர என்ன பண்ண மாட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. ஓகேவா, அதான் லிக்விடிட்டி அப்படின்னா பணத்தை வந்து ஹேண்டு கையில் தான் வச்சுக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய செக்யூரிட்டிக்காக கையில் வச்சுக்கணும்னு நினச்சிப்பாங்க. ஆனால் எங்கே கொண்டாந்து தரமாட்டாங்க, ஒரு மார்க்கெட்டிங்லேயோ இல்லை ஒரு பிஸ்னஸ்லேயோ என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தயங்குவாங்க. எந்த பீரியடில் அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த ரெசிஷன் அப்படிங்கிற ஒரு பீரியடில். பூம் பீரியடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாமே வந்து பாசிட்டிவ் அப்ரோச் தான். ஓகே, நல்லா லாங்காக நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இன்னும் மேலே மேலே போகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் சேச்சுரேஷன் பீரியடை வந்து டச் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா கீழே டவுன்வர்ட்ஸுக்கு தான் வர வந்து ஆரம்பிக்கும். அதுதான் ரெசிஷன் அப்படிங்கிறது. ஓகேவா, த டர்னிங் பாயிண்ட் ஃப்ரம் boom condition is called recession. This happens at higher rate than what was earlier. Generally the failure of a company or bank bursts the boom and brings a phases of recession. Investments are drastically reduced, production comes down and income and profit decline. There is panic in the stock market and business activities show sign of dullness. Liquidity preference of the people rises and money market becomes tight. ஓகே, நெக்ஸ்ட் டிப்ரெஷன். டிப்ரெஷன்னா என்ன அப்படின்னா மந்த நிலை. மந்த நிலையை எப்போ அடையிறோம் அப்படின்னு பாருங்க, இந்த ட்ரேட் சைக்கிளில் டியூரிங் டிப்ரெஷன் த லெவல் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பிகம்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி லோ, ஃபர்ம்ஸ் இன்கர் லாசஸ் அண்ட் க்ளோசர் ஆஃப் பிஸ்னஸ் பிகம் எ காமன் ஃபியூச்சர் அண்ட் த அல்டிமேட் ரிசல்ட் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். The interest prices, profit and wages are low. The agricultural class and wealth earners would be worst hit. Banking institutions will be reluctant to advance loans to businessmen. Depression is the worst phase of the business cycle. Extreme point of depression is called as trough because it is a deep point in deeps could not come out from that without others help. Similarly, an economy fell down in tough could not come out from this without external help. Keynes advocated that autonomous investment of the government alone can help the economy to come out from the depression. Okay, depression அவன் என்ன சொன்னா மந்த நிலை அப்படின்னு சொன்னா, பொருளாதாரத்தில் எப்பயில நம்ம அந்த மந்த நிலையை அடையிறோம். அதாவது வாணிக சுழற்சி இந்த ட்ரேட் சைக்கிளில் தேர்ட் ஃபேஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மந்த நிலை, இந்த டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது என்ன எப்போ வரும் அப்படின்னா மூன்றாவது கட்ட மந்த காலத்தில் வந்து எப்போனா இயல்பு நிலைக்கு கீழே ரொம்ப தீவிரமாக குறைஞ்சி வர்றது தான். அப்போ என்ன ஆகும், என்டர்பிரைசஸ்லாம் நஷ்டம் அடையும். அதாவது என்ன பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதாவது இன்னும் என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இந்த வட்டி, லாபம், கூலி இதெல்லாம் குறைஞ்ச அளவில் தான் இருக்கும். விவசாயிகளுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விவசாயிகள், அந்த அக்ரிகல்ச்சரல் கூலி வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாமே எதுக்கு ஆளாவாங்க அப்படின்னா பாதிப்புக்கு ஆளாவாங்க. அதாவது வணிகர்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து இப்போ பேங்க் லோன் கொடுக்கறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தயக்கம் காட்டுவாங்க. பூம் பீரியடில் லோன் கொடுப்பாங்க, அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணோம் நாமளே வாங்க மாட்டோம். இந்த டிப்ரெஷன் பீரியடில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோன் நம்ம போய் கேட்டாலும் கிடைக்கிறது வந்து ரொம்ப தயங்குவாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் தான் மிக ஒரு மோசமான ஒரு கட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எப்படி அப்படின்னா ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் என்ன பண்ணும் அப்படியே இருக்கும். ஏன்னா மக்கள்கிட்ட என்ன இருக்காது, வாங்கும் சக்தி வந்து இருக்காது. இதனால என்ன பண்ணும் அப்படியே எல்லாம் அதாவது தேங்கிடும். அதுதான் வந்து ட்ரஃப் அப்படின்னு சொல்கிறோம்.
TROUGH அப்படின்னு இருக்கு இல்லையா, ட்ரஃப் அப்படின்னா என்னன்னா தொட்டி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அந்த மந்தத்தில் கீழ்நிலை தொட்டி அப்படின்னு அதை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படி ஒருத்தர் வந்து ஆழமான தொட்டிக்குள்ள தவறி விழுந்துட்டா என்ன பண்ண முடியாது, யாருடைய ஹெல்ப்புமே இல்லாமல் எப்படி அவங்களால வெளியே வர முடியாதோ அது மாதிரி இந்த பொருளாதார நடவடிக்கையில் அந்த மந்த நிலையில் நாம் வந்து விழுந்துட்டோமா, அதாவது வெளியே மற்றவங்களுடைய ஹெல்ப் இல்லாமல் என்ன பண்ண முடியாது அப்படின்னா வரவே முடியாது. அதாவது அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி மற்றவங்க யாருடைய ஹெல்ப்பாவது இல்லைன்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா மீளவே முடியாது. அதுதான் டிப்ரெஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. 1930 உலக அளவுலேயே என்னாச்சு, மிகப்பெரிய எக்கனாமிக் டிப்ரெஷன் வந்தது. அப்போ என்ன பண்ணார், FD ரூஸ்வெல்ட் வந்து அதாவது ரெக்கவரி ரிலீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கீமை கொண்டு வந்ததுனால தான் என்ன பண்ணாங்க, இமீடியட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம வெளியே வந்தோம். அதுக்கு 10 years ஆச்சு. அந்த சேம் சுச்சுவேஷன் தான் சொல்கிறோம். இந்த ட்ரேட் சைக்கிள்லேயும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிப்ரெஷன் இது வந்து ஒரு 3rd phases சொல்கிறோம். மிக ஒரு மோசமான ஒரு கட்டம். அந்த மோசமான கட்டத்தில் நம்ம மாட்டிக்கிட்டா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன சொல்கிறாங்க, வட்டி லாபம் கூலி எதுவுமே இருக்காது, விவசாயிக்கும் என்ன கிடைக்காது, ஒரு சரியான ஒரு கூலி கிடைக்காது. நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேங்க்கு கிட்ட போய் நம்ம லோன் கேட்டாலும் பேங்க் என்ன பண்ணாது, நமக்கு வந்து லோன் வந்து கொடுக்காது. ஓகே, அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா எல்லா இடங்கள்லையுமே வந்து ஒரு தேக்க நிலை தான் வந்து இருக்கும். உற்பத்தி பண்ண பொருள் மார்க்கெட்டிங் போகாது, மார்க்கெட்டிங் போனாலும் வாங்கும் சக்தி யாருக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறோம், மக்களுக்கு வந்து இருக்காது. ஓகேவா, அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி நம்மளை வந்து ரெக்கவரி பண்ணி அந்த ரிலீஃப், ஓகேவா, ரிலீஃப் ரெக்கவரி அண்டு ரெமிடியல் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, இது எல்லாம் யாராவது நமக்கு பண்ணாதான், ரிலீஃப் ரெக்கவரி ரெமிடியல் மெஷர்ஸ் இது 3 யாராவது ஒருத்தர் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், நம்ம அந்த நிலைமையை விட்டு மேலே நம்மளால வர முடியும். அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ரிப்பீட், டியூரிங் டிப்ரெஷன் த லெவல் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பிகம்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி low. Firms incur losses and closure of business become a common future and the ultimate result is unemployment. So interest prices, profit and wages are low. The agricultural class and wages earners should be worst hit. Banking institutions will be reluctant to advance loans to businessmen. Depression is the worst phases of the business cycle. Extremely point of depression is called trough because it is a deep point in business cycle. Any person fell down in deep could not come out from that without others help. Similarly, an economy fell down in a trough could not come out from this without external help. Keynes advocated that autonomous investment of the government alone can help the economy to come out from the depression. Okay, last one, recovery. So after a period of depression, recovery sets in. This is the turning point from depression to revival towards upswing. It begins with the arrival of demand for capital goods. Autonomous investment boosts the activity. The demand slowly picks up and in due course the activity is directed towards the upswing with more production. Profit, income, wages and employment recovery may be initiated by innovation or investment or by government expenditure, that is autonomous investment. recovery அப்படினா என்னன்னா மீட்சி அப்படின்னு சொல்லணும். ஓகே, மந்த நிலைக்கு பின்னாடி தான் இந்த recovery வந்து நடக்குது. இது எப்படி அப்படின்னா இந்த டிப்ரெஷனை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மேல் நோக்கி திருப்பி என்ன பண்ணுது, எகைன் வந்து அந்த கிராஃப் வந்து கீழே போன டவுன்வர்ட்ஸில் போனது திருப்பி என்ன பண்ணோம் அப்படின்னா திருப்பி அப்வர்ட்ஸுக்கு போக ஆரம்பிக்குது. ஓகேவா, அது எப்படி அப்படின்னா அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அரசால் செய்யப்படும் தன்னிச்சை முதலீடுகள், இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா பொருளாதாரத்தை மேல் நோக்கி வரவழைக்கும். எந்த இது சொல்கிற பொருளாதாரத்தை மேல் நோக்கி வரவழைக்கக்கூடிய விஷயம் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அது அரசினுடைய முயற்சியால் தன்னிசை முதலீடுகள் தான் மேல் நோக்கி வரும். அந்த முதலீடு என்ன பண்ணும், வேலை வாய்ப்புகளை அது அந்த முதலீடு கிடைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக வேலை வாய்ப்பு ஏற்படும். வேலை வாய்ப்பு ஏற்படுறதுனால என்ன பண்ண வருமானம் கிடைக்கும், ப்ரொடக்ஷன் வந்து உற்பத்தி அதிக ஆரம்பிக்கும். அந்த கிடங்கில் இருந்த பொருளெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவிங் போக ஆரம்பிக்கும். இதனால கூலி லாபம் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சர்டன் லெவலுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. இதுதான் ரெக்கவரி ஆஃப் எக்கானமி அப்படின்னு சொல்ற ரெக்கவரி ஆஃப் ரிவைவல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ரிவைவல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிளில் 4th கேட்டகரி 4th ஃபேஸஸ் எது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரெக்கவரி தான். ஓகே, ஆஃப்டர் எ பீரியட் ஆஃப் டிப்ரெஷன் ரெக்கவரி செட்ஸ் இன். ஓகே, இந்த 3 பீரியடை முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியது தான். திஸ் இஸ் த டேர்னிங் பாயிண்ட் ஃப்ரம் டிப்ரெஷன் டு
revival towards upswing. It begins with the revival of demand for capital goods. Autonomous investment boosts the activity. The demand slowly picks up and in due courses the activity is directed towards the upswing with more production, profit, income, wages and employment. Recovery may be initiated by innovation or investment or by government expenditure. That is autonomous investment அப்படின்னு சொல்றோம். Okay, next இந்த last category என்ன பாருங்க, summary. The currency is created by the RBI and union government. Currency யார் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம், பணம் வந்து யார் கிரியேட் பண்றாங்க, கமர்ஷியல் பேங்க். காயின்ஸ் யார் வந்து கொடுக்குறா, யார் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து மத்திய அரசு. இவங்க ரெண்டு பேர் தான் என்ன பண்ணுறாங்க, இது ரெண்டையும் வெளியிடுறாங்க இல்லையா. அந்த கரன்சி இஸ் கிரியேட்டட் பை த ஆர்பிஐ அண்ட் யூனியன் கவர்மெண்ட். பேங்க் டெபாசிட் ஆர் கிரியேட்டட் பை கமர்ஷியல் பேங்க் அண்ட் கோஆபரேட்டிவ் பேங்க். ஓகே, இந்த வங்கி அமைப்புகள் என்ன பண்ணுது, வணிக கூட்டுறவு வங்கி அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தி அது மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க, பணத்தை distribute பண்றாங்க இல்லையா. The demand for money is determined by a number of factors such as income, price, level, interest rate, etc. சரி, இந்த பணத்தினுடைய தேவை என்ன சொல்றோம், பல்வேறு ஃபேக்டர்ஸால தான் நமக்கு வந்து நிர்ணயிக்கப்படுது இல்லையா. அது என்னென்ன சொல்றோம், இன்கம்னா என்ன, வருமானம். பிரைஸ் லெவல் அப்படின்னா விலை மட்டம். இன்ட்ரெஸ்ட்னா வட்டி விகிதம். இதுதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தீர்மானிக்குது. எது தீர்மானிக்குது, பணத்தினுடைய தேவை. ஓகேவா, இதுதான் இந்த ஃபேக்டர்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பார்டர் அப்படின்னா என்ன மீனிங், த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஒன் கூட்ஸ் ஃபார் அனதர் வித்தவுட் த யூஸ் ஆஃப் மணி. அதாவது பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்றாங்க. அதான் பணம் இல்லாமல் ஒரு பொருள் அல்லது ஒரு பணியை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறது தான் பார்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். Okay, next, money, an asset that is generated acceptable as a medium of exchange. பணம் அப்படிங்கிறது என்ன, பரிவர்த்தனையில் ஒரு பொது ஏற்புத்தன்மை கொண்ட ஒரு இடையீட்டுக்கு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஒன் கூட்ஸ் ஃப்ரம் அனதர் வித்தவுட் த யூசஸ் ஆஃப் மணி. சரி, நெக்ஸ்ட் மணி an asset that is generally acceptable as a medium of exchange. Supply of money, பண அளிப்பு. It refers to the amount of money which is in circulation in an economy at any given டைம். பண அளிப்பு அப்படின்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பண அளவு. நம்ம அதை வந்து பார்த்தோம் M1, M1, M2, M3, M4 அப்படின்னு பார்த்தோம். அதுதான் வந்து சப்ளை ஆஃப் மணி. இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கிறோம், பண வீக்கம், தொடர்ச்சியான விலைமட்ட உயர்வு. அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம், இன்ஃப்ளேஷன். டீஃப்ளேஷன் என்ன அர்த்தம், பண வாட்டம். அதாவது சராசரி விலைமட்டம் குறைஞ்சு வேலை வாய்ப்பின்மை நிலவும் நிலை பண வீக்கத்திற்கு எதிரானது, ஆப்போசிட். ஓகேவா, அதாவது இன்ஃப்ளேஷனுக்கு ஆப்போசிட் என்ன, டீஃப்ளேஷன். டிஸ்இன்ஃப்ளேஷன் என்ன, மீள் பணவீக்கம். அது ப்ராசஸ் ஆஃப் ரிவர்ஸ் இன்ஃப்ளேஷன் வித்தவுட் ஜெனரேட்டிங் த எஃபெக்ட். அது வேலை வாய்ப்பின்மை பாதிக்காத வகையிலையும் கடனை வந்து கட்டுப்படுத்துவதன் மூலம் பணவீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னா தேக்க வீக்கம். த கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ரேட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்ஃப்ளேஷன் derived from stagnation and inflation. அதாவது பொருளாதார வளர்ச்சியில தேக்க நிலையும் வேலை வாய்ப்பின்மையும் அதிக அளவிலான பணவீக்கமும் ஒன்றிணைந்த ஒரு சூழ்நிலை. இதை நம்ம என்னன்னு சொல்றோம், ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம். the coexistence of the high rate of unemployment and inflation that is derived from stagnation and inflation. trade cycle அப்படின்னா என்ன அர்த்தம், வாணிக சூழல், அதாவது வியாபார சூழல். the more or less regular upward and downward movement of economic activity over a period of years. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு முறை நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கைகளை ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள். அதுக்கு பேர் தான் என்ன சொல்ற, ட்ரேட் சைக்கிள். ஓகேவா, அதில் ரெக்கவரி அப்படின்னா என்ன சொல்ற, மீட்சி. மந்த நிலையிலிருந்து பொருளாதார நடவடிக்கையை மேல் நோக்கி திரும்புகிற நிலைக்கு தான் என்ன சொல்ற, ரெக்கவரி. நேரோ மணி அப்படின்னா என்னன்னா குறுகிய பணம். M1 and M2 are the narrow money as they include currency plus demand deposit in banks and other deposit. அதாவது நம்ம ரெண்டு பார்த்தோம் இல்லையா, நேரோ மணினா என்ன அப்படின்னா குறுகிய பணம் அப்படின்னு அர்த்தம். M1 and M2 இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்றோம், நேரோ மணி அப்படின்னு சொல்றோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.